வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புவனேஸ்வரிப்பேட்டையில் அமைந்துள்ள சித்து விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் சிறப்பு யாகங்கள் அமைத்து பட்டு வஸ்திரங்கள், நவதானியங்கள், மூலிகைப் பொருட்கள், வாசனை திரவியங்கள், மலர் வகைகள் கொண்டு யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு மேலதாளங்கள், வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் கழிவுகளை வீசி செல்லும் மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பரப்பு அருவியில் தினம்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து குளித்து செல்கின்றனர். இந்நிலையில் அருவியில் படகுத்துறை அருகே மர்ம நபர்கள் சிலர் கோழி இறைச்சி கழிவுகளை வீசி செல்கின்றனர். இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு அருவியில் குளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ மகமாயி மாரியம்மன் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் ஊரணி பொங்கல் திருவிழாவையொட்டி ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கல்பாக்கனூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ மகமாயி மாரியம்மன் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் ஊரணி பொங்கல் திருவிழா நிகழ்ச்சி காப்பு கட்டுதல் சக்தி அழைத்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மேலதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக பால்குட ஊர்வலம் சென்றனர். இதனையடுத்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே வில்பட்டி பகுதிக்கு செல்லக்கூடிய சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வில்லுப்பட்டி மலை கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் இப்பணிகள் முழுமை பெறாமல் ஆங்காங்கே நடைபெற்று வருவதாகவும் போடப்பட்டு சில மணி நேரத்தில் சாலை சேதமடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அவ்வப்போது பெய்து வரும் மழையை பொருட்படுத்தாமல் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் சாலை தரமற்று இருப்பதாகவும் கூறினர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து தரமான சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல், வட்டக்கனல் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஓணம் பண்டிகை துவங்கியதையொட்டி குமரி மாவட்டத்தில் பெண்கள் வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு ஓண ஊஞ்சல் கட்டியும் ஓணம் பண்டிகையை வரவேற்றனர். கேரளாவில் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றானது ஓணம் பண்டிகை. இப்பண்டிகையொட்டி குமரி மாவட்டத்திலும் பெண்கள் தங்கள் வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு ஓணம் பண்டிகையை வரவேற்றனர். இதேபோல் குழித்துறை அருகே வேலுத்தும்பி திடலில் இப்பகுதி இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஓணம் பண்டிகையை வரவேற்கும் விதமாக ஓண ஊஞ்சல் கட்டி ஊஞ்சலாடி மேலதாளங்களுடன் உற்சாகமாக கொண்டாடினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர்மன்ற கூட்டத்தில் திமுக, அதிமுக கவுன்சிலர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. குடியாத்தம் பகுதியில் நகராட்சியின் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. அப்போது அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற வார்டுகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து பேசிய திமுக கவுன்சிலர்கள் அனைத்து வார்டுகளுக்கு பாகுபாடின்றி அடிப்படை வசதிகள் செய்து தருவதாக தெரிவித்தனர். இதனால் அதிமுக, திமுக கவுன்சிலர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் அதிமுக கவுன்சிலர்கள் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி நகர்மன்ற தலைவரிடம் மனு அளித்தனர். பின்னர் மன்றத்தை புறக்கணித்து கோஷங்கள் எழுப்பியவாறு வெளியே சென்றனர். சென்னை போரூர் அருகே காகிதம் கொண்டு 40 அடி உயரத்தில் வலம்புரி விநாயகர் சிலை செய்து பள்ளி மாணவர்கள் அசத்தியுள்ளனர். ரசாயனம் கலைந்த விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்க வேண்டாம் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக போரூர் அடுத்த காரம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் கொட்டாங்குச்சி மற்றும் காகிதங்கள் மூலம் விநாயகர் சிலை செய்ய முடிவு செய்தனர். அதன்படி 1113 மாணவ மாணவிகள் 2000 கொட்டாங்குச்சிகள் மற்றும் காகிதங்களை கொண்டு
40 அடி உயரத்தில் வலம்புரி விநாயகர் சிலையை செய்துள்ளனர். இவர்களின் இந்த முயற்சி உலக சாதனையில் இடம் பிடித்துள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த கண்ணகி நகரில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்குள்ள குடியிருப்புகளில் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக எழுந்த புகாரை அடுத்து சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்கிற விஷால், அஜித், முகமது உசேன், பொற்செல்வன் ஆகிய 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் அவர்கள் திருட்டில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 10.5 சவரன் தங்க நகைகள், 250 கிராம் வெள்ளி, LED டிவி மற்றும் லேப்டாப் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பென்னகரம் அடுத்த பாப்பாரப்பட்டி அருகே ஆலமரத்துப்பட்டி வழியாக செல்லும் சாலை மின்சார வாரியத்தின் சார்பில் மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இடி மின்னல் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தபோது சாலையை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பம் உடைந்தது. இதனால் அந்த மின்கம்பத்தில் உள்ள மின் வயர்கள் மிகவும் தாழ்வாக இருப்பதால் அவ்வழியாக செல்லும் பேருந்து மற்றும் சரக்கு வாகனங்களில் உரசும் அபாயம் உள்ளதால் விபத்து மற்றும் உயிர் சேதம் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மின்வாரிய ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தும் கண்டுகொள்ளாததால் இவற்றை பார்த்த அப்பகுதி மக்கள் ஆபத்தை தவிர்க்க மரத்தில் கொம்புகளை கட்டி சாலையின் இருபுறமும் வாகனங்களில் உரசாதவாறு முட்டு கொடுத்து நட்டு வைத்துள்ளனர். திருவள்ளூர் அருகே 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த சப்தகன்னி அம்மன் கோவில் குலத்திணை ஓராசிரியர் பள்ளிகளின் சார்பில் ரூபாய் 2,50,000 மதிப்பில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. சுவாமி விவேகானந்தா கிராம அபிவிருத்தி சங்கத்தின் அங்கமான ஓராசிரியர் பள்ளிகளின் மூலம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இலவச கல்வி அளித்து வரும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் கூலூர் பகுதியில் அமைந்துள்ள 100 ஆண்டு கால பழமை வாய்ந்த சப்தகன்னி அம்மன் கோவில் குளத்தினை தூர்வார கிராமத்தினர் வைத்த கோரிக்கையை ஏற்று ரூபாய் 2,50,000 மதிப்பில் கோவில் குளம் தூர்வாரும் பணியை ஓராசிரியர் பள்ளி நிர்வாகத்தினர் தொடங்கியுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் ஓராசிரியர் பள்ளிகளின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் கிருஷ்ணன், விஜயராகவன், சிவராமகிருஷ்ணன், மகேஷ், கள மேற்பார்வையாளர்கள் மற்றும் ஆச்சாரியாக்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பெட்டிக்கடையில் குட்கா பொருட்களை விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். பொன்னேரி அடுத்த கோலூர் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்த இளையரசு என்பவர் அதே பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவர் ஆன்ஸ், மாபா, குட்கா, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக சமூக ஆர்வலர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். அதன் பேரில் திருபாலைவனம் போலீசார் பெட்டிக்கடையில் பதுக்கி வைத்திருந்த 1100 போதை வஸ்து பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து இளையரசை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். உசிலம்பட்டி அருகே ரங்கசாமிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தவுமணி. இவர் தனக்கு சொந்தமான தோட்டத்து கிணற்றின் அருகில் பசுமாட்டை மேய்ச்சலுக்காக கட்டி வைத்துள்ளார். இந்நிலையில் கயிறு அருந்து பசுமாடு 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்துள்ளது. இதனை கண்ட தவுமணி உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த உசிலம்பட்டி தீயணைப்புத் துறையினர் கயிறு மூலம் இறங்கி சுமார் 2 மணி நேரமாக போராடி பசுமாட்டை உயிருடன் மீட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தனியார் நகை அடகு விற்பனை கடையில் 2 பெண்கள் கவரிங் நகையை கொடுத்து தங்க நகைகளை எடுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை அமைச்சர் கோவில் தெருவில் நந்தகுமார் என்பவர் ஸ்ரீனிவாசா என்ற பெயரில் நகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நகை கடைக்கு வந்த 2 பெண்கள் பழைய நகையை கொடுத்துவிட்டு புது நகை வாங்குவதாக கூறி 5 சவரன் நகைகளை வாங்கி சென்றனர். இதனையடுத்து அந்த பெண்கள் பழைய நகைக்கு பதிலாக கவரிங் நகையை கொடுத்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து நகைக்கடை உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேரில் உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய போலீசார் CCTV பதிவுகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.